மேனேஜர்ஸ் ஒர்க்கர்ஸ் டாஸ்க் மூலமாக ஒர்க்கர்ஸ் அணியிலிருந்து டைரக்ட் நாமினேஷனுக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். அதில் முத்து, ஜாக்லின், சௌந்தர்யா இவங்கெல்லாம் இருக்கும்போது இதில் ஒருத்தர் தான் வருவாங்கன்னு பார்த்தா ராணவ் டைரக்ட் நாமினேஷனுக்கு தேர்வாகி வந்திருக்காரு. அதே மாதிரி மேனேஜர்ஸ் டீமில் தீபக், அருண், தர்ஷிகா, மஞ்சரி இவங்கள யாராவது ஒருத்தருக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகும்னு எதிர்பார்த்துருக்கிறப்ப ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த டாஸ்கில் அந்த பாஸ் வாங்குற அளவுக்கு ஜெஃப்ரி என்ன விளையாண்டார் அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்கு. அன்ஷிதா, பவித்ரா, தர்ஷிகா இவங்களாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. முத்து சைக்கிள் மிதிச்சா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீ சொன்னது ரொம்ப தப்பாக தெரிஞ்சது, அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லவும், ஆனால் அவன் சிரிச்சதை நான் பார்த்தேன், அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நான் முத்துக்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட போகிறாங்க. நீ சிரிச்சதை நான் பார்த்தேன், அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு விளக்கம் சொல்கிறாங்க. முத்து சாதாரணமாகவே என் முகம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதை பற்றி இப்போ பேச வேணாம், நான் சனிக்கிழமைக்கு அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து தூங்க போயிடுறாரு. நாம் அந்த இடத்துல சிரிச்சது தப்பாக போகுதா இல்லை அது நமக்கு சாதகமாக வருதான்னு சனிக்கிழமை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இவ்வளோ நம்ம வச்சு செய்யலாம் அப்படின்னு முத்து நினச்சிட்டு தூங்கிட்டார் போல. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போயிருக்கணும், டைரக்ட் நாமினேஷன் யாரை பண்ணியிருக்கணும்? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.